அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 2ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். நான் ஒரு சிபி ஸ்டடீஸ் இல்லை, நீங்கள் உங்கள் சிபி ஸ்டடீஸ் கேட்டுக்கோங்க. தவறுகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் பின் பண்ணிடுறேன். ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம். நீங்கள் வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட், அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா பிசிஜி, அதாவது பிரைட்காம் குரூப், அவங்க பற்றி ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அது என்னங்கிறத கடைசியாக பார்த்துடலாம். இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷன் எஃப்ஐஎஸ் வழக்கம் போல் விற்றுருக்காங்க. 1538 கோடிக்கு ஓவராலாக விற்று வச்சிருக்காங்க. டிஎஸ்பினா 2808 கோடிக்கு ஓவராலாக பை பண்ணியிருக்காங்க. அவங்க விற்றதோட கொஞ்சம் அதிகமாக தான் பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் கொலாப் பிளாட்ஃபார்ம் லிமிட்ஸ் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 98 1:2 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸில் எண்டாக இருக்கிறத ஒன்றா மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும், ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். செக்டராக பார்த்தீங்கன்னா அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. கொலாப் பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது. கிறிசல் லிமிடெட் 4238 ரூபா கரண்ட் பேஸ், 30 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஏப்ரலில் ஒரு 26 ரூபா கொடுக்க போகிறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் உள்ள டிவிடெண்டாக இருக்கும். சொல்கிறது 7லேருந்து 8 ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 370 ரூபா கரண்ட் பேஸ், 30 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஆட்டோ கம்பார்ட்மெண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. 2 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக 2 வருஷம் 2 ரூபா தான் தராங்க அவங்க. ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 128 ரூபா கரண்ட் பேஸ், 481 கோடியே 14 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது சிஏஓ கன்ஸ்ட்ரக்ஷன், சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேலேருந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டுக்கு. ரிஃபெக்ஸ் ரினியூவபிள்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 659 ரூபா கரண்ட் பேஸ், இவங்களோட சப்சிடி கம்பெனிக்கு தான் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோட மதிப்பு 65 கோடி. கொடுத்தது சேலம் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன். ஃபோக்கஸ் லைட்டிங் அண்ட் ஃபிக்சர்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 85, 5 கோடியே 71 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது அவிட் ஏவி டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். அதே ஃபோக்கஸுக்கு இன்னொரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோட மதிப்பு 2 கோடியே 12 லட்சம். கொடுத்தது லைட் அலாவ் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட். ஃபோக்கஸுக்கு 3வது ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோட மதிப்பு 1 கோடியே 27 லட்சம். கொடுத்தது மார்வாடி எஜுகேர் ஃபவுண்டேஷன். கில்பன் இன்ஜினியரிங் லிமிடெட் கரண்ட் பேஸ் 409, 102 கோடியே 44 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது நிறைய கிளைண்ட்லேருந்து கொடுத்த ஆர்டர். மொத்த மதிப்பு தான் 102 கோடியே 44 லட்சம். என்பிசிசி இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 82, 215 கோடியே 63 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. மொதல் ஆர்டர் பெரிய ஆர்டர் அதை கொடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹரியானா. அது வந்து பார்த்தீங்கன்னா 167 கோடிக்கிட்ட அந்த ஆர்டர். மீதி ஆர்டர் வந்து வேறு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 215 கோடி. மரைன் எலக்ட்ரிக்கல்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 173, 8 கோடியே 14 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டேட்டா சென்டர் ஹோல்டிங்ஸ் இந்தியா எல்எல்பி. அவென்டெல் லிமிடெட் 116 ரூபா கரண்ட் பேஸ், 4 கோடியே 96 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆட்டோமிக் எனர்ஜி. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 282 ரூபா கரண்ட் பேஸ், 593 கோடியே 22 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சது. கொடுத்தது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. இன்டர் ஆர்ச் பில்டிங் ப்ராடக்ட் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1554 ரூபா, 300 கோடிக்கிட்ட என்னமோ ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா யாருங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல, கொஞ்சம் சீக்கிரட்டான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 300 கோடி அளவுக்கு ஒரு பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஜிஇ பவர் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 250, 38 கோடியே 20 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது என்டிபிசி லிமிடெட். கிர்லோஸ்கோ ஆயில் இன்ஜின்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 729, இவங்களுக்கு 270 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு. பிரைட்காம் குரூப் லிமிடெட் கரண்ட் பேஸ் 10 ரூபா. இவங்களுக்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க ஆல்ரெடி 1ஆம் தேதி என்னமோ அந்த கோர்ட்டில் இப்போ இது இயரிங் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா அதை பற்றி சொல்லலை. ஏன்னா இவங்களுக்கு வந்து இன்னமும் பிஎஸ்சியில் வந்து இந்த லிஃப்ட் பண்ணல, இந்த ரிவேகேஷன் பண்ணல. ஸோ இன்னமும் சஸ்பென்ஷனில் தான் இருக்குது ட்ரேடிங்கு. ஸோ என்எஸ்சி வந்து ஓரளவுக்கு கிளியரிங் கொடுத்துட்டாங்க, பட் பிஎஸ்சி இன்னும் கொடுக்கல. அதுக்கு எதிர்த்து 2 பேர், இப்போ 2 ஷேர் ஹோல்டரு, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அஜய் ரங்கா கவுடு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சந்தீப் ஆர். இவங்க 2 பேரும் ஹைதராபாத் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது பிஎஸ்சி இது மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க, டிலே பண்ணுறாங்க. இதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்க சொல்லி கோர்ட்டில் ஏதோ தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட்டாக கம்பெனிட்டையும் கேட்டிருக்காங்க. அந்த தாக்கல் பண்ணதுக்கு வந்து கோர்ட் என்ன தீர்ப்பு வச்சாங்கன்னா, நீங்கள் வந்து பிஎஸ்சி வந்து அவங்க ஏதோ ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரிவியூகேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. பட் பிஎஸ்சி இன்னமும் அந்த எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. ஸோ அதுக்காண்டி திரும்ப ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னென்னா பிஎஸ்சி சிஇஓ மேலே இந்த பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்காங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சியோட சிஇஓ மேலேயும் ஒரு ஆர்டரை திரும்ப தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த 2 ஷேர் ஹோல்டரும். ஸோ அவங்க இந்த ஷேர் ஹோல்டர் வந்து கம்பெனிக்கும் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, இது மாதிரி நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களே எங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்களும் தாக்கல் பண்ணுங்கன்னு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கேஸை வந்து நடந்துகிட்ருக்கு ஹைகோர்ட்டில். ஸோ எப்போ ரிவேகேஷன் ஸ்டார்ட் ஆகுது கேரண்டியாக தெரில. பட் நெக்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஇஓக்கு ஆப்போசிட்டில் இவங்க பண்ணது வந்து 17 ஏப்ரலில் வந்து இயரிங் இருக்குது ஹைதராபாத் ஹைகோர்ட்டில். ஸோ அப்போ தான் தெரிய வரும்.
ஸோ அவங்க அதுக்கு முன்னாடியே இவங்க ரிவேகேஷன் பண்ணாலும் பண்ணலாம். பட் இப்போதைக்கு என்ஐசி வந்து கிளியராக இருக்காங்க. இவங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணிட்டாங்க. எல்லாமே என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்தாச்சு. பட் இது வரைக்கும் பிஎஸ்சிலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாத மாதிரி இருக்குது. அதாவது மேற்கொண்டு டாக்குமெண்ட் தாங்கன்னு சொல்ல மாட்டேங்காங்க, வந்த டாக்குமெண்ட் சரின்னு சொல்ல மாட்டேங்காங்க. ஸோ அதனால் பிஎஸ்சி தான் இப்போதைக்கு பிரச்சனையாக இருக்குது இவங்களோட ட்ரேடிங்க்கு. ஸோ அதனால் இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் 17 ஏப்ரலுக்கு வரும். ஸோ அப்போ வேணால் கோர்ட் தீர்ப்பளிக்கலாம். இந்த மாதிரி கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடியே இவங்க பிஎஸ்சி ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணலாம். பட் அதை பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ட்ரேடிங் சஸ்பெண்டாக தான் இருக்குது. எப்போ நடக்குங்கிறது யாருக்குமே தெரில, கம்பெனிக்குமே தெரில. நிறைய பேர் அதை பற்றி கேட்டிருக்காங்க கொஸ்டின் ஆன்சரில். ஸோ கம்பெனி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு பிரச்சனை வந்து கோர்ட்டில் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ இதை ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கு தான் தெரியும். அதே மாதிரி அதுக்கு இடையில் பிஎஸ்சி பண்ணலாம். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிஎஸ்சி ஓப்பன் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்காம சைலண்ட்டாக இருக்குது. ஷேர் ஹோல்டருக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்பெனி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருக்குன்னு பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.